பாதுகாக்கணும். நல்ல உடைகள், ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கூட நாகரிக உடை, நமக்கு இருக்கக்கூடிய உடை இருக்கு, அந்த உடைகளும் சரி உடாடணும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் மிக முக்கியமானவர்கள், கௌரவமானவர்கள். நமக்குன்னு ஒரு பரம்பரை இருக்கின்றது. அதுக்காக இருக்கிற ஹாப்பி ஸ்ட்ரீட் இன்னைக்கு எல்லா ஊர்லயும் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அநாகரிகமான விஷயம், யாரோ யாரோடைய போய் அங்க டான்ஸ் போடுறது, என்ன பழக்கம் இதெல்லாம்? இதெல்லாம் ஒழியணும்னு சொன்னா நம்ம வீட்டு குழந்தைகள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க இது சரியானபடி இருக்கிறதுக்கு வீடுதான் சரியான ஒரு இடம். வெளியில பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, சினிமாவில் சொல்லி. வாரம் ஒரு நாள் நமக்காக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நம்ம நடத்தணும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், சமுதாய நல்லிணக்கம். இந்து சமுதாயத்தில் தீண்டாமை இருக்கவே கூடாது. ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் தீண்டாமையை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன்? அதை பத்தி கவலையில எத்தனையோ பேர்கள் இங்க இருக்காங்க. நீங்க என்ன ஜாதி அப்படி எப்பவுமே எந்த ஸ்வயம் சேவகர்களும் யார்கிட்டையும் கேட்டிருக்க மாட்டாங்க. நீங்க என்ன ஜாதின்னு கேட்க மாட்டோம், நம்ம ஹிந்து, அவ்வளவுதான். அப்போ தீண்டாமை ஒரு பாவம் இல்லை என்றால் உலகத்தில் வேற எதுவும் பாவம் இல்லை. தீண்டாமையை வேறும் வேரடி மண்ணும் இல்லாமல் செய்வோம் பரம பூஜ்ய பாலா சாஹிப் தேவராஸ் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தினுடைய 3வது தலைவர் சொன்னார். அப்போ நாம இந்த தீண்டாமையை ஒழிப்பதற்காக, தீண்டாமையை ஒழிப்பது கிடையாது, தீண்டாமை பாராட்டாமல் இருப்பதற்காக நாம என்ன பண்ணணும்? நம்முடைய வீடுகள் எல்லாமே